அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேங்க. ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது 1 ஸ்பூன் கடுகு பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொரியட்டும். நமக்கு அதுலேயே ஒரு கொத்து இப்போ கருவேப்பிலையை நான் வந்து உருவி சேர்த்துட போகிறேங்க. இங்கே கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுங்க. இந்த கார கொழுக்கட்டைக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயும் மல்லி இலையும் நறுக்கி வச்சுருந்தது அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு 1/2 கப்பு துருவிய தேங்காய் எடுத்து சேர்த்து நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி சேர்க்கும்போது நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க, உங்களுக்கு வீணாகாது. பாருங்கள், இந்த கப்பால் நான் வந்து 1 கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். உங்கள் இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்படி கடையில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை மாவு கொடுப்பாங்கங்க. நீங்கள் அதில் கூட செய்யலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் அதோடு சேர்த்துடலாங்க. நீங்கள் 1க்கு 2ன்ற அளவில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது அந்த 1 கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்து அதோடு சேர்த்துட்றேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வந்து மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லைங்க. இந்த மாதிரி தீயை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத. நம்ம தண்ணி ஊற்றுனதோ அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா அதே மாதிரி சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், அடிப்பிடிச்சிடாத கைவிடாத நல்ல ஒரு கட்டிகள் இல்லாத எல்லா மாவையும் ஒரே இடத்துல ஈவனாக படுற மாதிரியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் 1க்கு 1.5 வச்சா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதனால் நீங்கள் 2 வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆறுனது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சிட போகிறேன். நான் அந்த கடலைப்பயிரோட தேங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதேமாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிட போகிறேன். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதே ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப்பு அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இதுக்கு 1/2 கப்பு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் 1க்கு 2ன்ற அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்குறேங்க. 1 கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிடலாம். நீங்கள் தீயை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ அந்த வெள்ளை நமக்கு வந்து கரைஞ்சால் போதும். நல்லா வெள்ளை கரையணும். எந்த ஒரு கட்டிகள் இல்லாத கரைச்சிட்டு அதில் ஒரு 4 ஏலக்காய் நான் வந்து தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் வந்து தூள் பண்ணி போட்டுக்கலாம். நான் 1-2 நறுக்கி பாதமும் முந்திரி பயிறு மட்டும் போட்டிருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் துருவிய தேங்காய் அதோடு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதோட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன், ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர கட்டி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்து அதோட ஃபுல்லாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதே போல் நம்ம கார கொழுக்கட்டைக்கு எந்த மாதிரி செஞ்சோமோ அதே மாதிரியே உங்கள் கன்சிஸ்டன்சியில் தீயை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. கைவிடாத நல்ல கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் இந்த கொழுக்கட்டைக்கு இனிப்பு உங்களுக்கு கூடுதலாக வேணும்னாக்கா 1 கப்பு நான் வந்து அரிசி மாவுக்கு 1 கப்பு நீங்கள் வந்து வெல்லம் கரெக்டாக சேர்த்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், கைவிடாத எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பரான சாஃப்டாக வந்துச்சுங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் ஃபைனலாக நெய் சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா 2 கொழுக்கட்டையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே நல்லா ஆறுனதும் கையில் இதே மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிட்டு போகிறேங்க. திட்டமாக நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமும் வெந்து வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு போகிறேங்க. பாருங்கள், 2ஐயும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஒரு இட்லி தட்டு போட்டு மேலே காட்டன் கிளாத் ஒன்று சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஒன்று வச்சுட்டு போகிறேங்க. நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து இந்த 2 கொழுக்கட்டையும் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்தப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக இருந்துச்சுங்க. வாயில் வச்ச உடனே அவ்வளோ தூரம் கரையிற மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சூடாக சர்வ் பண்ண போகிறேன். நான்
பாருங்கள் கார கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதேமாதிரி இனிப்பு கொழுக்கட்டையும் சூப்பராக வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நீங்களும் இந்த கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.